எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இலங்கையில டாடா மோட்டார்ஸ் களமிறக்கி இருக்கிற புத்தம் புது கார் வரிசையை பத்தியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சூப்பரான கான்செப்ட் நியூ ஃபாரெவர் பத்தியும் தான் விரிவாக தெரிஞ்சுக்க போறோம். இந்த நியூ ஃபாரெவர்ங்கிறது சும்மா ஒரு வார்த்தை இல்ல. டாடா மோட்டார்ஸ் அவங்களோட புது கார்கள் எல்லாத்தையுமே இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஐடியாவை மையமா வச்சு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அப்போ நாம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல இந்த நியூ ஃபாரெவர்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அதோட 3 முக்கியமான தூண்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட எலக்ட்ரிக் கார்கள் எஸ்யூவிகளை பத்தி பேசி கடைசியா இதெல்லாம் உங்க டிரைவிங் அனுபவத்தை எப்படி மாத்த போகுதுன்னு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல இந்த நியூ ஃபாரெவர் வாக்குறுதி. டாடா மோட்டார்ஸ் ஒரு முழு புது கார் வரிசையே இதை வச்சு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஒரு கார் எப்படி எப்பவுமே புதுசா இருக்க முடியும்? அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது இது ஒரு பிராண்ட் தத்துவம். டாடா கார்கள் அதோட டிசைன், பர்ஃபார்மன்ஸ், சேஃப்டின்னு எல்லாத்துலயும் அதிநவீனமா இருக்கணும்னு அவங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறாங்க. இதனால அந்த வண்டி எப்பவுமே மாடர்னாவும் வாங்க தூண்டுற மாதிரியும் இருக்கும். இது சும்மா ஒரு வார்த்தை இல்ல, ஒரு உறுதிமொழி. இந்த உறுதிமொழிக்கு பின்னாடி 3 ரொம்ப முக்கியமான தூண்கள் இருக்கு. அந்த 3 தூண்கள் தான் வடிவமைப்பு, செயல்திறன் மற்றும் பாதுகாப்பு. வாங்க இதுல ஒவ்வொன்னையும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். முதல்ல டிசைன். இங்க டிசைன்னா சும்மா பார்க்க அழகா இருக்கிறது மட்டும் இல்ல. அந்த டிசைன் ஒரு உணர்வை உருவாக்கணும். வண்டியை ஓட்ட ஓட்ட அது மேல ஒரு பிரியம் வரணும். அந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷனை உருவாக்குறது தான் அவங்களோட முதல் தூண். ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸ். இத வெறும் ஸ்பீடு பத்தி மட்டும் பேசல. ESP, மல்டி டிரைவ் மோட்ஸ் மாதிரி விஷயங்களை வச்சு நீங்க ஓட்டும்போது ஒரு முழுமையான கண்ட்ரோலும் நம்பிக்கையும் கிடைக்கணும். ஒவ்வொரு டிரைவும் ஒரு ஜாலியான அனுபவமா இருக்கணுங்கிறது தான் நோக்கம். மூணாவது பாதுகாப்பு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். பாதுகாப்புங்கிறது ஒரு ஃபீச்சர் மட்டும் இல்ல, அது நம்மளோட ஒரு அடிப்படை தேவை. ஆனா அந்த தேவை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. அந்த புதிய தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி பாதுகாப்பையே புதுப்பிச்சு தரோன்னு சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல? சரி, இந்த தத்துவங்கள்லாம் பேப்பரோடு சரியில்லை. நிஜத்துல கார்கள்ல இதை எப்படி கொண்டு வந்திருக்காங்க? குறிப்பா இப்ப எல்லாரும் பேசுற எலக்ட்ரிக் கார்கள்ல, அதாவது EVகள்ல இதோட பிரதிபலிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இலங்கையில டாடாவோட EV வரிசைய பாத்தீங்கன்னா 4 மாடல்கள் இருக்கு. Tiago.EV, Punch.EV, Nexon.EV, அப்புறம் Curve.EV. இதுல ஒரு சின்ன ஹேட்ச்பேக்ல இருந்து பெரிய SUV வரைக்கும் எல்லா ஆப்ஷனும் இருக்கு. சோ எல்லா விதமான தேவைகளுக்கும் ஒரு EV இருக்குன்னு சொல்லலாம். இதுல Tiago.EV பாத்தீங்கன்னா இதுதான் அந்த புது எலக்ட்ரிக் யுகத்தோட ஒரு அடையாளம்னு சொல்லலாம். குறிப்பா இலங்கையில ஒருத்தர் முதல் முறையா EV வாங்கணும்னு நினைச்சா இது ஒரு சரியான என்ட்ரி பாயிண்டா இருக்கு. ஓகே, EVய பார்த்தாச்சு. இப்ப எல்லாரோட ஃபேவரட் செக்மெண்ட் SUVக்கு வருவோம். இந்த நியூ ஃபாரெவர் கான்செப்ட் இங்க எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இலங்கையில டாடாவோட SUV வரிசையில 3 முக்கிய மாடல்கள் இருக்கு. டாடா பஞ்ச், டாடா நெக்ஸான், அப்புறம் டாடா கர்வ். இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி கேரக்டர், ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. முதல்ல டாடா பஞ்ச். இது ஒரு நோ காம்ப்ரமைஸ் SUVன்னு சொல்றாங்க. ஏன்னா இது பார்க்க ஸ்போர்ட்டியாவும் இருக்கும், அதே சமயம் எந்த மாதிரி ரோட்லயும் அசராம போற அளவுக்கு ஒரு ரகட் ஃபீலையும் கொடுக்கும். ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை. அடுத்து நெக்ஸான். இதோட டிசைனை அவங்களே சொல்ற மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. உள்ளேயும் வெளியும் சின்ன சின்ன பிரீமியம் டச் கொடுத்து அதோட தோற்றத்தையே மாத்திட்டாங்க. கடைசியா டாடா கர்வ். இதுதான் இந்த வரிசையோட ஷோ ஸ்டாப்பர்னு சொல்லலாம். அதோட ஏரோடைனமிக் டிசைன், அந்த ஸ்லீக்கான லுக், ரோட்ல போச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பிரசன்ஸ் இதுக்கு இருக்கு. இப்ப பாருங்க, இந்த மொத்த வரிசையையும் ஒரே இடத்துல பார்க்கலாம். ஒவ்வொரு மாடலும் என்ன வகை, அது EVயா இல்ல SUVயா, சிலது ரெண்டுமே கூட அப்படின்னு அழகா பிரிச்சு காட்டியிருக்கு. இதிலிருந்து உங்களுக்கு எது செட் ஆகும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, இவ்ளோ கார்களை பத்தியும் தத்துவத்தை பத்தியும் பேசினோமே, கடைசியா ஒரு டிரைவரா உங்களுக்கு இதனால என்ன பயன்? இந்த நியூ ஃபாரெவர் கான்செப்ட் உங்க பயணத்தை எப்படி மாத்த போகுது? சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு பரிசரத்துக்கு ஏற்ற EVயை தேர்ந்தெடுத்தாலும் சரி, இல்ல ஒரு ஸ்போர்ட்டியான SUVயை தேர்ந்தெடுத்தாலும் சரி, அந்த 3 முக்கியமான தூண்கள், அதாவது வடிவமைப்பு, செயல்திறன், பாதுகாப்பு, எல்லா மாடல்லையும் பொதுவா இருக்கும். அதுதான் இந்த நியூ ஃபாரெவர் தத்துவத்தோட அடிப்படை. அப்போ கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். எப்பவுமே புதுசா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணப்பட்ட ஒரு கார் வரிசை இங்க இருக்கு. அப்போ உங்க பயணத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க அடுத்து ஒரு கார் வாங்கும்போது இந்த நீடித்த வடிவமைப்பு, செயல்திறன், பாதுகாப்புங்கிற விஷயங்கள் உங்க முடிவை எந்த அளவுக்கு பாதிக்கும்? யோசிச்சு பாருங்க.